Hi friends, welcome to my little world. இன்னைக்குரிய வீடியோவில் சிக்ஸ் அப்டேட்டும் மற்ற பேரோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சில பேர்ட்ஸ் இறந்து போச்சு, அப்புறம் புதுசாக ரெண்டு மூணு பேர் மாற்றிருக்கிறேன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஸாக இருக்கிற வீடியோ தான். அந்த வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். வீடியோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேஜில் வந்துட்டு இந்த பைடும் இந்த சினமன் பேர்டு தான் இருக்குது. இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த சினமன் இந்த பைடு வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த பேர்டு வந்து கால் இஷ்யூ இருக்குது. இது 6 months தான் ஆகுது. அந்த ஃபீமேலுக்கு வந்து 2 years ஆகிடுச்சு. இப்போ சிக்ஸும் வந்து நெஸ்ட் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. சிக்ஸை பார்க்கலாம் வாங்க. இந்த பேர்டோடைய டீட்டெயில் வீடியோ நான் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். 6 எக் லே பண்ணி 6மே ஹேட்ச் பண்ணியிருந்தது. ஒரு எக் இறந்து போச்சு. அந்த கடைசி சிக்கை வந்து நான் மாற்றி கொடுத்துருந்தேன். அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேறு ஒரு பேர்டு. இந்த இடத்துல இந்த எல்லோ இவங்களுடைய ஃபஸ்ட்டு சிக்கு இது. அந்த பெரிய சிக்கு இதுலேயும் இதோட குட்டி சிக்கு தூக்கி அதுலேயும் மாற்றி போட்டிருந்ததுனால இப்போ வந்து இந்த சிக்கு இதில் இருக்குது. மற்றபடி எல்லாமே நம்மளுக்கு வந்து பைடு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஒரு எல்லோயிஷ், ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் கலந்த மாதிரி தான் வந்திருக்கு. மேல் மாதிரி பைடும் கலர் எல்லாமே வந்து ஃபீமேல் மாதிரியும் வந்திருக்கு. ஒரு மாதிரி கிரே கலர் அண்ட் ப்ளூயிஷ் கலரில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு பேர்டு வச்சுட்டு மீதி பேர்டெலாம் வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துருவேன். நம்ம அடுத்த கேஜில் வந்துட்டு ஒரு பிளாக் பேர்டும் ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் பைடும் போட்டிருக்கேன். இதில் வந்து வேறு பேர் போட்டிருந்தேன். அது வந்து இந்த சைடில் உள்ள இதெல்லாம் வந்து ரொம்ப கடிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சைனா கேஜை கொடுத்துட்டு இந்த பேரை இதில் போட்டிருக்கேன். இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிளச்சி 2 எக் லே பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இதோட ரிசல்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆஃப்ரிக்கன் தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஆஃப்ரிக்கன் வந்து என்கிட்ட வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஒரு 5 month பேர்டாக வந்து நான் ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 கிளச் எடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ப்ரீடிங் போடலை, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாக்ஸ் மாட்டியிருக்கேன், ஆனால் நான் ஃபீமேல் வந்து வெளியே தான் இருக்குது. இன்னும் நெஸ்ட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எக்லே பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. நான் வந்து இப்போ ரொம்ப தூரத்தில் வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் பக்கத்தில் போனாலும் உள்ளே போயிடும். பார்த்தாலே தெரியுது, பார்த்தீங்களா, அந்த ஃபீமேலோடைய எக்கு வந்து இருக்குது. அது வந்து லே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வர்ற வீக்ஸில் தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம ஃபின்ச்சஸ்ஸு ஒரே ஒரு பேர் தான் வச்சுருக்கேன். சும்மா வாங்கி விட்டேன். எனக்கு எக்லே பண்ணும், அதை வந்து ஆட் பண்ணி கொடுக்கும், அதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் 3 எக்கு அதாவது வீடியோஸில் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோவில். இப்போ வந்து நெஸ்ட் அவுட் ஆகி இருக்குது. நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது அது நெஸ்ட் அவுட் ஆகிருந்தது. 2 சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்குது. இன்னும் ஒரு சிக்கு உள்ளே இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3ல் 2 வந்து பைடு. இது வந்து பைடு மியூட்டேஷன் தான் நினைக்கிறேன். எனக்கு ஃபின்ச்சஸ் பற்றி அதிகம் எனக்கு தெரியலை. பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதோட பேக்கில் வந்து ஒரு கிரே தெரியுதா, அந்த கடைசியில் இருக்கிறது வந்து மெயிலு. மற்றபடி இந்த ஸ்டிக்கில் இருக்கிற 2 இந்த இதுவும் பறந்து போச்சு இல்லை, அது மாதிரி பேக்கில் கிரே கலர், டார்க் கிரேல அதுவும் வந்து சிக்கு. அதுமாதிரி பானிக்குலேயும் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 சிக்கு. சூப்பராக இருக்குது. இதோடைய க்ரோத் வீடியோ நான் நிறைய எடுத்திருக்கிறேன். நான் அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற நான்-ரிங் வெரைட்டி 2 ஆஃப்ரிக்கன் பேர் இருக்குது. நான் ஏன் இதை வாங்கினேன்னு எனக்கு தெரியல. அது அப்படியே எப்பவும் பானைக்குள்ளே தான் இருக்குது, சும்மா இருக்குது. அது நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அந்த பேர்டை 2 பேர்டையுமே 2 பேர் இருக்குது என்கிட்ட. ஒன்று கிரிமினோ, ஒன்று ப்ளூ, அது ஒரு பேரு. அப்புறம் எல்லோ 2, ஒன்று ஆப்லைனு, ஒன்று பீச்சு, 2மே எல்லோ. 2 மொத்தம் இவங்க 2 பேருமே பானை தான், ஃபுல்லாக உள்ளே தான் இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளியே வந்துட்டு உள்ளே போகிறாங்க. அது இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. ஆனால் இந்த பேப்பரெல்லாம் பிச்சிடுது. உள்ளே ஏதாவது நம்ம வந்து போட்டோன்னா அந்த சிக்ஸை, அந்த குச்செல்லாம் போட, ஏன்னா இது நெஸ்டிங்லாம் பண்ணுது போல் அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லை, அப்படியே இருக்குது. இதோட என்னென்னு தெரியலைங்க, அப்படியே இருக்குது. இது ஒரு பேரு. அப்புறம் இப்போ தெரியுதுங்களா, அது ப்ளூவும் அண்டு கிரிமினோ. பேர்டெல்லாம் பார்க்க நல்லா ஹெல்த்தியாக, ஃபெதர்ஸ்லாம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வேளை சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ரொம்ப செட் ஆனால் தான் வந்து ப்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பஜ்ஜிஸ் மாதிரி கிடையாது. அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே ப்ரீட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. அதுங்க செட் ஆனால் தான் வந்து ப்ரீட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை இருக்கலாம், இன்னும் டைம் எடுக்குமோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து நம்மளோட ப்ளூ கேஜில் இருக்கிற இந்த பேர்டு. இது வந்து இப்போது அகெயின் நம்மளுக்கு எக்கு லே பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக இந்த பேட்டர் வந்து என்கிட்ட வந்து இப்போ அடுத்தடுத்த ப்ரீடிங்க்கே நான் ஒரு 2 பேர்டு வச்சுருக்கிறேன். நல்ல ஆனால் 2 க்ரீன் தான், ஆனால் நிறைய வித்தியாச கலர். எனக்கு இதுலேருந்து ரெயின்போ சிக்ஸ் கூட கிடச்சிருக்கு. அடுத்த கேஜில் வந்து நம்ம ஒரு ஆஃப்ரிக்கன் தான் வச்சுருக்கோம். இதுவும் க்ரீன் தான். ஒன்று ஆப்லைனு,
ஒன்று நார்மல் ஃபிஷரு தான். ரெண்டுமே க்ரீன் தான். இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து எக் லே பண்ணியிருக்குது. நம்மகிட்ட அந்த ஃபீமேல் வந்து அந்த ஏற்கனவே ஒரு கேஜில் நம்மளுக்கு ஒரு ஆஃப்ரிக்கன் இருக்குல்ல, ஒரு க்ரீன் ஆஃப்ரிக்கன், அதோட சிக்கு. அப்புறம் மெயில் மட்டும் வெளியேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளச்சி 4 எக் லே பண்ணியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. பார்க்கலாம், ஃபஸ்ட்டு கிளச்சிங்கிறதுனால எப்படி ரிசல்ட் இருக்குன்னு தெரியலை. இந்த ஆப்லைன் வந்து ஃபீமேலு, அது வந்து ஃபிஷ்ஷரு. இந்த ஃபீமேலோடைய பேரண்ட் பேர்டு வந்து என்கிட்ட உள்ளது தான். இதுதான் அந்த பேரண்ட் பேர்டுடைய மேலு. ஃபீமேல் உள்ளே இருக்குது. அடுத்த கேஜில் வந்து 2 பஜ்ஜிஸ் பேர் போட்டிருக்கிறேன். இதில் இந்த எல்லோ பேர்டு வந்து என்கிட்ட உள்ள சிக்கு தான். இதோட பேர் அந்த ஒரு க்ரீனு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து என்கிட்ட உள்ள சிக்கு தான். இது ரெண்டுமே, இது வந்து அடல்ட்டு, இன்னொரு பேர் வந்து செமி அடல்ட்டு. ரெண்டுமே மற்ற பேர்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்கிறேன். பானை மாட்டி சும்மா பேருக்கு தான், மாற்றிடுவேன். இதில் இந்த ஸ்டிக்கில் நிற்கிற ப்ளூ வந்து ஸ்பாங்கிள் வெளியே வாங்கியிருந்தேன். இந்த பானைக்குள்ளே இருக்குல்ல, இதுவும் என்னோட சிக்கு தான். இவங்க 2 பேரும் செமி அடல்ட்டு. இந்த செமி அடல்ட்டு பேர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. மற்ற எல்லா பேர்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னொன்று மெயினாக ஆஃப்ரிக்கனை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அது வந்து இதோட காலை கடிச்சு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எல்லோ பேர்டோடைய கேஜில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறேன். சும்மா தான் போட்டிருக்கிறேன். இன்னொன்று இந்த எல்லோ பேர்டு இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்குல்ல, இந்த எல்லோ அண்டு அதோடைய ப்ளூ பேரு, அது வந்து என்ன பண்ணுதுன்னா சும்மா இருக்குது. வெளியே இருந்தால் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த எல்லோ இருக்கு இல்லையா, இதுவும் அதோட ஃபீமேலும் மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கேஜில் போட்டோன்னா சைலண்ட்டாக அது பாட்டுக்கு சும்மா நேற்றுக்கு நிற்கிது. அதனால் சரி, ஓகே, இது 2ஐயும் போட்டு வைப்போம். சப்போஸ் நான் அதாவது ஒரு ரொம்ப ஆக்டிவாக இருக்க பேர்டை வந்து இதோட போட்டோன்னா அந்த 2 பேரோடைய டிஸ்டர்பன்ஸில் இவங்க 2 பேர் கொஞ்சம் ஆக்டிவ் ஆவாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இதில் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து மெயில் என்ன நினைக்குன்னா, தன்னோட ஃபீமேலு தன்னோடைய பாதுகாக்கணுங்கிறதுல ஃபீமேல்கிட்ட ரொம்ப பக்கத்தில் போகும். ஃபீமேல் என்ன பண்ணுன்னா தன்னோட பானையும் தன்னுடைய மேலையும் இது பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரே கேஜில் போட்டிருக்கேன். பார்ப்போம், இதில் வந்து ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பி போட்டிருக்கேன். வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த எல்லோ மெயில் வந்து கிட்டத்தட்ட 10 months ஆயிடுச்சு. ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால தான் போட்டிருக்கேன். அடுத்த கேஜில் வந்துட்டு எல்லோ பேர் ஃபீமேல் வந்து க்ரீன் ஆப்லைன், பாடியில் லைட்டாக க்ரீனாக இருக்கும், அது ஃபீமேலாக. ஃபுல் எல்லோவாக இருக்கிறது வந்து மெயிலு. இவங்க வந்து 6 எக் லே பண்ணி இப்போ 4 சிக்ஸ் வந்து ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரோத்தில் இருக்குது. இந்த ஃபீமேல் தான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த சைடு வழியாக கீழே இறங்கி வந்து சிக்ஸை வந்து ஒரு சிக்கோட கண்ணை வந்து இதாக பண்ணிடுச்சு. அப்புறம் ஃபீமேலை வந்து கொண்டுடுச்சு. ஃபீமேல் வந்து ரெயின்போ ஃபீமேல், அதையுமே வந்து கொண்டுடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். இவங்க தான் அவங்க. வாங்க நம்ம இதோடைய சிக்ஸு பார்ப்போம். சிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரில் வந்திருக்கு. ஒன்று வந்து ரெயின்போ வந்திருக்கு, ஒன்று ஸ்பாங்கிள் இருக்குது, ஒன்று ஃபீமேல் மாதிரியே இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய சிக்ஸ் அப்டேட்டு. மழை அதிகம் பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறோம். அதிகம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர்டெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. மற்ற கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளைங்காக சில பேர்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த மற்ற பேர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு.